வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ்க்கான ஸ்பெஷல் ரெசிபியாக ஜீப்ரா கேக் செஞ்சுருக்கோம். அதாவது மார்பிள் கேக் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதனுடைய செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜீப்ரா கேக் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 கப் அளவில் பட்டர் உருக்கி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் 160 ml கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 85 ml கப்பில் 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன், கெட்டி தயிர். அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதிலே 250 ml கப்பில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இதில் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் பேட்டரை நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டோம். இதில் வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இதை பாதியை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொக்கோ பவுடர் சேர்த்தனால சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஸ்வீட்னஸ் அப்போ தான் சரியாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக் டின்னை க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட்டரால் கொஞ்சமாக மைதா மாவும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக குக்கரில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது நான் முன்னாடியே யூஸ் பண்ண சால்ட்டு தான். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா எப்போ நீங்கள் கேக் செய்கிறீங்களோ அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 2 பேட்டரையும் நம்ம கேக் டின்னில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளெயினாக உள்ள ஒயிட் பேட்டரை ஃபஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ இதில் கொக்கோ பவுடர் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இப்படியே நம்ம மாற்றி மாற்றி 2ஐயும் லேயர் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் ஊற்றிட்டோம். இதில் ஏர் பபுள்ஸ்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் லேசாக அப்படி டேப் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் பட்டர் தடவிக்கிட்டு ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சென்டர் வரைக்கும் வரணும். ஒரு தரம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில்
பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டிசைன் பண்ணதும். ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் கேக் டின்னை வச்சிடலாம். இதில் ஒரு ட்ரே வச்சு அது மேலே வைக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதுக்கு வெயிட் எதுவும் போட வேண்டியதில்லை, சும்மா வெறும் நம்ம மூடி மட்டும் போட்டால் போதும். இப்போ இது வந்து கேக் ரெடி ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக கேக் பேக் ஆகி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. இப்போ அது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ கேக்கை வெளில எடுத்துடலாம். ஜீப்ரா கேக் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கோம். இதை இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக அருமையாக வந்திருக்கு. இந்த கேக் ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப அருமையாக வரும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.